ஆரம்பம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு பயணம், ஏன் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு ஞானத்தோட முதல் வரிய, அதோட தொடக்க புள்ளியத்தான் பார்க்க போறோம். நீங்க எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்துமே இந்த ஆங்கிற சத்தத்திலிருந்து தான் தொடங்குது. இது வெறும் ஒரு எழுத்து மட்டும் அல்ல, இது ஒரு யூனிவர்சல் ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் இது ஒரு அடிப்படையா இருக்கோ, அதே மாதிரி நம்ம உலகத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம திருவள்ளுவரோட திருக்குறள் வருது. அறம், பொருள், இன்பம்னு நம்ம வாழ்க்கையோட முக்கியமான 3 விஷயங்களையும் பத்தி பேசுற ஒரு டைம்லெஸ் கைடு இது. வாங்க, இந்த மாபெரும் படைப்போட முதல் குறள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன். எழுத்துக்களோட உலகம் ஆங்கிற முதல் எழுத்துல தொடங்குற மாதிரி இந்த முழு பிரபஞ்சமும் ஆதி பகவன், அதாவது அந்த முதல் மூலத்திலிருந்து தான் தொடங்குதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இது ஒரு பெரிய தத்துவத்தையே திறக்கிற ஒரு சாவி மாதிரி. ஓகே, தத்துவமெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதை நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறும் வார்த்தைகளா இல்லாம இதோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு விளக்க போற ஒரு கதையை பார்க்கலாம். இது இந்த குறளுக்கு எழுதப்பட்ட உரைகள்ல வர்ற ஒரு சின்ன கதை. இது வாழ்க்கையில தம் வழிய தொலைச்சு அர்த்தம் தேடி அலைஞ்ச ஒரு மனுஷனோட கதை. வாழ்க்கையே வெறுத்து போய் குடிக்க அடிமையாகி எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒருத்தன் ஒரு நாள் ஒரு ஞானமுள்ள சாதுவை பார்க்க போறான். மனசுல இருந்த மொத்த பாரத்தோடையும் இந்த கேள்வியை கேக்குறான். அந்த சாது சொன்னது ஒரு சின்ன பொய் தான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் உண்டாக்க, அவனை முதல்ல யோசிக்க வைக்க அந்த பொய்ய சொன்னாரு. சாதுவோட வார்த்தைகள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அவனுக்குள்ள ஒரு கேள்வி, இவ்ளோ பெரிய ஞானி அவரே நம்மள மாதிரி இருந்திருக்காரா? இந்த ஒரு யோசனை பல மாசமா இருந்த ஒரு பழக்கத்தை ஒரே நாள்ல உடைச்சுது. அன்னைக்கு முழுக்க அவன் குடிக்கவே இல்ல. அடுத்த நாள் அவன் நேரா சாது கிட்ட போனான். குழப்பமா இருந்துச்சு, ஆனா மனசுல ஒரு தெளிவும் இருந்துச்சு. சுவாமி, நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்க. நீங்க என்ன மாதிரி ஒருபோதும் இருந்ததில்லன்னு எனக்கு தெரியும். அந்த சாது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஆமா, நான் சொன்ன பொய் உன்னை ஒரு நாள் குடிக்காம வச்சுது. அது சரி. ஆனா என்னோட கேள்வி அதில்ல. உன்னை முதல்ல குடிக்க வச்சது எது? அந்த உண்மையான காரணம் என்ன? அப்பதான் அந்த மனுஷனுக்கு புரிஞ்சது. பிரச்சனை அவன் குடிக்கிறதில்ல. பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் அவனோட நண்பன் அவனை முதல்ல குடிக்கச் சொல்லி தூண்டின அந்த நிமிஷம். அதுதான் அந்த முதல் காரணம். அதுதான் அவனோட அகரம். இங்கதான் சாது ஒரு பெரிய உண்மைய சொன்னாரு. இது உனக்கு வந்த ஒரு சோதனை. நீ நம்பிக்கைய விட்ட, அதனால உன்னோட ஆதாரத்தையே நீ இழந்துட்ட. நம்மளோட உண்மையான பலம் அந்த முதல் காரணத்தோட நம்ம வச்சிருக்கிற தொடர்புதான். சரி, இந்த கதையிலிருந்து கத்துக்கிட்டதை எப்படி முதல் குறளோட இணைச்சி பாக்குறதுன்னு இப்ப பாக்கலாம். இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட சாராம்சமே இந்த முதல் காரணம்தான். நம்ம பாக்குற பிரச்சனைகள் எல்லாம் மரத்தோட கிளைகள் மாதிரி. ஆனா திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, கிளைகளை வெட்டாதீங்க, வேருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது. நாம பெரும்பாலும் அறிகுறிகளைத்தான் பாக்குறோம். ஒருத்தர் குடிக்கிறாரு, இல்ல கவலையா இருக்காருன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற முதல் காரணம் என்ன? ஒரு தூண்டுதல், இல்லனா நம்பிக்கை இழந்தது. அந்த மூல காரணத்தை சரி செஞ்சாதான் பிரச்சனை நிஜமாவே தீரும். அப்போ விஷயம் இதுதான். 2000 வருஷம் பழைய இந்த குறள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல். நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு ஒளிஞ்சிருக்கு. அந்த தொடக்க புள்ளிய நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி நம்மளோட அகரத்தை கண்டுபிடிக்கிறது? இது வெறும் தத்துவம் அல்ல. இது நமக்கான ஒரு பிராக்டிக்கல் வழி. இதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. முதல்ல உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களே நீங்க கேளுங்க, இது ஏன் நடக்குது? ஒரு பதில் கிடைக்கும். மறுபடியும் கேளுங்க, அது ஏன் அப்படியாச்சு? இப்படியே இதுக்கு மேல ஏன்னு கேட்க முடியாத அளவுக்கு போங்க. கடைசியா கிடைக்கிற அந்த பதில் தான் உங்க பிரச்சனையின் உண்மையான முதல் காரணம். இனிமே அந்த மூலத்தை சரி செய்யறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. அப்ப பாத்தீங்கன்னா திருக்குறளோட முதல் குறள் வெறும் ஒரு கடவுள் வாழ்த்து மட்டும் இல்ல, அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதோட அடிப்படைக்கு, அதோட முதல் கொள்கைக்கு திரும்பி போனா ஒரு தெளிவு கிடைக்கும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, ஏன் உங்க உறவுகள்ல கூட நீங்க திரும்பி போக வேண்டிய அந்த முதல் கொள்கை எது? உங்க பிரச்சனையோட உண்மையான அகரம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.